வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, எப்படியாவது டியூஷன் டீச்சர்ட்ட இருக்க நம்ம நோட்டை தூக்கிட்டு வந்துரு. அதை மட்டும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போல, அவ்வளவுதான், டீச்சர் நம்மள கொன்னே போட்டுருவாங்க. ஒருவேளை டியூஷன் டீச்சர் என்ன பார்த்துட்டாங்கன்னா எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிரு. நோட்டு வேணும். இங்க பாரு, ஸ்கூல்லயும் படிக்கல, டியூஷன்லயும் படிக்கல, இப்படியே போச்சு நம்ம நிலைமை. அவ்வளவுதான். டீச்சர் சொன்ன மாதிரி 12th நம்ம பாஸ் ஆக மாட்டோம். பாஸ் மட்டும் ஆகல, நம்ம எதிர்கால கனவே தகடு பொடி ஆயிரும். சொல்லிட்டேன் அடி, எப்படியாவது நோட்டை தூக்கிட்டு வந்துரு. எப்படியாவது படிச்சிடலாண்டி, ப்ளீஸ் டி. இங்க பாரு, முழுவாண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்படியே படிச்சோம் அவ்வளவுதான். கண்ட கனவெல்லாம் நாசமனா போயிரும். சொல்லிட்டேன், இனிமேல் ஒழுங்கா படிப்பு முட்டி. ஆமாட்டி, எப்படியாவது நோட்டை தூக்கிட்டு வந்துரு. இன்னைக்கு எப்படியாவது மனப்பாடம் பண்ணி படிச்சிடலாம். ஏன் நீங்க போய் நோட்டை தூக்க வேண்டியதுன்னு என்னையாண்டி அனுப்புதியா? இங்க பாரு, நாங்க யாராவது போனா டக்குன்னு மாட்டிக்கிடுவோம். ஆமாட்டி, நாங்க வெளியில காவலுக்கு நிக்கோம். டீச்சர் எப்படி இப்ப மார்க்கெட் தான் போயிருக்காங்க. அதுக்குள்ள டீச்சர் இருக்க நம்ம நோட்டை பொறுத்து தூக்கிட்டு வந்துருட்டி. ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி. வீட்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு பயமா இருக்குட்டி. பயத்தை பார்த்தா அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு போகல, டியூஷனையும் நடத்த மாட்டாவ, ஸ்கூலையும் நடத்த மாட்டாவ. நாளுக்கு நாள் நம்ம படிப்பு தலைகீழ போய்கிட்டு இருக்கு. வர வர மாமியா கழுத போல போனாலும் அந்த கதையா இருக்குன்னு சொல்லி டீச்சர் ஏற்கனவே நம்ம திட்டிட்டு இருக்காவ. ஏட்டி ப்ளீஸ் டி, நோட்டு தூக்கிட்டு வாட்டி. இங்க பாரு, ஒருவேளை டீச்சர்ட்ட நான் மாட்டணும்னு வச்சுக்கேன். மாட்டேன், போகும்போதே மாட்டிருவேன்னா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா. நான் மாட்டினா என்ன விட்டுட்டு ஓடிலாம் மாட்டீல. ஆமா, இல்லைன்னா டீச்சருக்கு தெரியாது பாரு. கழுத கட்டா குட்டிச்சவர் மாதிரி நம்ம 5 பேர் ஒன்னதான் சுத்துவோன்னு டீச்சருக்கு தெரியும். 5 பேர் சேர்ந்தா இந்த வேலையை பார்த்துருக்கோன்னு தெரியும். அங்க ஆதிரா கச்சிதமா முடிச்சிருவாளா என்ன? வீட்டுல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். எல்லார் பேக்கையும் தூக்கிட்டு வந்துருவாளா என்ன? அதெல்லாம் அவ தூக்கிட்டு வந்துருவா. நீங்க போய் நோட்டை தூக்கிட்டு வா. நம்ம எழுதுன லட்சணம் அப்படி. பாரு, அதுல வேற உன்னை காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். அது 5 பேர் ஒன்னா எழுதி வச்சிருக்கோம். நம்ம காப்பி பண்ணிக்க மட்டும் டீச்சருக்கு தெரிஞ்சதோ? நம்ம படிக்காம எக்ஸாம் எழுதின கோவத்தை விட நம்ம காப்பி அடிச்சதும் பாரு, அதான் டீச்சருக்கு கோவத்தை கொடுக்கும். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துரு. அவளத்தை அழிச்சிட்டு மறுபடியும் படிச்சு நல்லா எழுதிக்கலாம். சரி, நான் உள்ள போறேன். நாங்க இதுல நிக்கோன்னு சீக்கிரம் போயிட்டு வா. இந்த காரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கேயோ பார்த்திருக்கேன் இந்த காரை. ஏ தமிழே, சீக்கிரம் போ. அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ உள்ள போய் நோட் எடுத்து வரதுல மார்க்கெட்டுக்கு போற டீச்சர் வந்துருவாங்க. சீக்கிரம் போ. அப்ப போறேன். இந்த காரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இப்ப இந்த காரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு இவள்கிட்ட சொன்னேன், ஓட விட்டு அடிப்பாளுவ. வேண்டாம், உள்ள போவோம். அத்தே, உள்ள போறதுக்கே பயமா இருக்க. ஏட்டிலா, ஒழுங்கா போடி. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போட்டி தங்கம். எட்டி நம்ம காப்பி பண்ணி எழுதி வச்சிருக்கோண்டி. கண்டுபிடிச்சா அவ்வளவுதாண்டி, டியூஷனுக்கே வரண்டான்னு சொல்லிடுவாவ. எட்டி சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாட்டி. யாரோ வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி இருக்குது. அக்கா அக்கா அக்கா, மார்க்கெட் தானே போறேன்னு சொல்லிட்டு பண்ண வந்தது. அக்கா, இது ஐயோ, நோட்டை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. வீடு முழுக்க தேடிட்டேன். ஐயோ, காணலையே. என் வீட்டுக்குள்ளே திருட்டா? ஆனா பின்னாடி இருந்து பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. பார்க்கலாம் என்ன எடுக்க வந்திருக்கானே. வீடு முழுக்க தேடிட்டேன். எங்க நோட்டு இருக்குன்னே தெரியலையே. அட, இங்க கொஞ்சம் நோட்டு இருக்குது. ஆனா இது மாதிரி இல்லையே. இது இல்லையே, இது வேற ஏதோ. வீடு முழுக்க தேடிட்டேன், எங்கன்னு தெரியலையே. என் வீட்டுக்குள்ளே திருடி? என் வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்க ஒன்ன? ஹாய், கொத்தவா செய்யற? என் வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்க? ஓ, அப்ப என் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலையா? திருட என்னைக்கு திருட வந்ததை ஒத்துருக்கான்? திருட்டு வேலையை பக்கம் வந்திருக்க. இரு, போலீஸ்ல கொண்டு ஒப்படைக்கிறேன். ஆமா, எம்பி வீட்டுல திருட வந்தா சும்மா விடுவேனா என்ன? பாருங்க சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் திருடல.
அதான் சொல்றேன் திருடன் திருடன் என்னைக்கு ஒத்துருக்கான். ஐயோ நான் திருடன் இல்ல. அதான் நான் சொல்றேன் திருடன் திருடன் என்னைக்கு ஒத்துருக்கான். அவன் ஒத்துக்கவே மாட்டான். திருடவா வந்திருக்க. ஆமா என் வீட்டு என்ன திருடன் வந்தா. ஐயோ சார் நான் திருட வரல சார். இறக்கி விடுங்க சார். சார் சத்தியமா நான் திருட வரல. ஒண்ணு அத்தே இப்படி பார்த்தா நிஜமாவே போலீஸ்ல கட்ட ஒப்படைச்சிரவே. எப்படியாவது வீட்டுக்கு தப்பிச்சிரணும். என்ன விட போறீங்களா இல்ல கடிக்கட்டுமா? ஓ என்கிட்ட தப்பிக்கலான்னு பாக்குற. கொண்டுச்சறேன். விடுங்க சொல்லிட்டேன். ஓ கடிப்பியா கடிக்க. ஐயோ என்ன விடுங்க. அத நான் சொல்றேன் நான் திருட இல்லனே. என்ன கடிச்சிட்டு உனக்கு பிளான் வர போட்டிருக்க நீ. ஐயோ என்ன விடுங்க சார். ஒண்ணா இப்ப பாரு. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒண்ணா என்ன கடிச்சிட்டு விட பாக்குற. என்ன விடுங்க. ஐயோ நான் திருட இல்லன்னு சொன்னல என்ன விடுங்க. என்ன விடுங்க நான் திருட இல்ல. இதுக்கப்புறம் என்கிட்ட நீ எப்படி தப்பிக்கிற நான் பாக்குறேன். ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு நான் விட்டுருப்பேன். கடிச்சிட்ட ஓட பாக்குற. நான் திருட இல்ல என்ன விடுங்க. நான் திருட இல்ல விடுங்க. இதை என்ன கடிச்சிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க சும்மா சும்மா என்ன திருடின்னு சொன்னா அப்புறம் நான் கடிக்காம என்ன பண்ணுவேன்? இதே குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே. சரி விட போறீங்களா இல்லையா? எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே. எதுக்கு என் வீட்டு திருட வந்த. அதான் சொல்றேன் நான் திருட வரலன்னு. முகத்தை பார்க்கணுமே. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே. அதான் சொல்றேன் நான் திருட வரலன்னு. முகத்தை பார்க்கணுமே. அது என் முகத்தை பார்த்து நீ சொல்லிருக்கணும். இல்ல இல்ல நீ திருடிதான். இல்ல நான் திருடி இல்ல. இல்ல இது என் முகத்தை பார்த்து சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன். அதான் நீ முகத்தை பார்த்து சொல்லலையே. இப்ப என்ன நான் உங்க முகத்தை பார்த்து சொன்னா நம்புவீங்களா? பார்க்கலாம். உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திருடியா இல்லையானே நான் கெஸ் பண்றேன். இவங்களா? நீ எப்படிங்க? அதான் நான் கேட்கணும். நீங்க எப்படிங்க? இவளா? இவரு எப்படிங்க? நீ எப்படிங்க? சேல இடைவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்கு. கனியும் கனியும் தாராகனி மனத சேலைக்குள் நுழைப்பது ஒழிப்பது அதுதான் பெண்ணின் குணம். ஊசில வட்டி பெண் குட்டி முத்து தேச்சி அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. இவ எப்படிங்க? நீ எப்படிங்க? அதான் கேக்குறேன். டியூஷன் கரக்கா வீட்ல உங்களுக்கு என்ன வேலை? அப்படின்னா அக்கட்ட படிக்கிற பொண்ணு இவளா? அதான் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன். இனி விட்டானே. இனிதான் உன்னை விடவே முடியாது. சார் உங்களதான் சொல்றேன். அதான் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு விட்டுற வேண்டியதானே. ஆமா அக்கா இல்ல நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அது வந்து ஐயோ சும்மா மாட்டிக்கிட்டேனே. அது டியூஷன் அக்கா இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். அக்கா பார்க்க அந்த மாதிரி தெரியலையே. இதையோ மும்பரமா தேடிக்கிட்டு இருந்த. டியூஷனுக்கார அக்காவை தான் தேடுறேன். உன் கண்ணு போய் சொல்லுது, உன் வாய் போய் சொல்லுது. ஆமா டெஸ்ட் நோட்டு தான் எடுக்க வந்தேன். டெஸ்ட் நோட் எடுக்க வந்தியா? அக்காவுக்கு தெரியாம டெஸ்ட் நோட் எடுத்து திருத்தி மார்க் வாங்கலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குற்ற உணர்ச்சி. டியூஷன் அக்கா டெஸ்ட் வைக்கும் போதே காப்பி அடிச்சிட்டோம். அதான் மனசு கேட்கல. அதான் அந்த பேப்பரை கிழிச்சு தர போட்டுட்டு மறுபடி படிச்சு எழுதலாமேன்னு. நல்ல எண்ணம் தான். அதான் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன். என்ன விடுங்களேன். அதெல்லாம் முடியுது. அக்கா வரட்டோ விடுறேன். வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க. அப்போ அடிச்சா பரவாயில்ல. அடிச்சா பரவாயில்ல ஆனா அவங்க வருத்தப்படுவாங்க. அதான் நல்ல முன்னேற்றம். சரி எந்தி. அததான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க நீ எந்திரிச்சாதானே நான் எந்திக்க முடியும். நான் எப்படி எந்திக்க முடியும்? அதான் உங்க கை கீழே மாட்டிருக்க. ஆமால ஈர எடுக்கிறேன். ஆமா பொம்பளை திருடியா இருந்தாலும் ஆம்பளை திருடியா இருந்தாலும் இப்படித்தான் பிடிப்பீங்களா என்ன? திருடன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிடிச்சா என்ன? பிடிக்கணும் அவ்வளவுதானே. அதான் பிடிச்ச. ஆம்பளை திருடன் இப்படி பிடிக்கலாம். பொம்பளை திருடி எப்படியே பிடிப்பாங்க? ஏன் தப்பா பிடிச்சிட்டேன்னா என்ன? அதே நீர் துளி முகத்தில் வைர கற்கள் அழகை கூற தமிழில் இல்லை சொற்கள் வீசை முடிக்கரிய அருதம் பொருட்கள் தாவி மெல்ல கிடைக்க ஏங்கும் கற்கள் முன்னறிவு போற்றியும் அழகாக தெரியும் வாழ மிக
உயிரும் வாழ மடி ஒதுக்கு அரசன் வாழ விதி இருக்கு அதற்கு நீதான் விதி விலக்கு மன்னனே நான் கிளம்புறேன். நோட் எடுக்கல? பரவாயில்ல, அடி வாங்கிக்கிடுது. இரு, எடுத்து வரேன். வேண்டாம், நான் இப்போ போறேன். சாரி, ஏன்? திருடின்னு நினைச்சே.